சபாவில் ஜோதிடம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்வதாக கூறி பொதுமக்களிடமிருந்து சுமார் 6 லட்சம் ரிங்கிட் ரொக்கம் மற்றும் நகைகளை ஏமாற்றிய 12 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களில் 7 பேர் சீன நாட்டவர்கள் ஆவர். கடந்த வார இறுதியில் கொத்தா கினாபாலு, பினாம்பாங், கெனிங்காவ் மற்றும் கொத்தா பலுட் ஆகிய இடங்களில் போலீஸ் நடத்திய தீவிர சோதனையை தொடர்ந்து இந்த மோசடி கும்பல் பிடிபட்டது. பாரம்பரிய மருத்துவம், நோய் தீர்க்கும் சிகிச்சைகள் மற்றும் கெட்ட நேரத்தை போக்கும் பரிகார பூஜைகள் செய்து தருவதாக கூறி இந்த கும்பல் மக்களை ஏமாற்றி வந்துள்ளது. ஜோதிடம் பார்க்கவும் பரிகாரம் செய்யவும் முடியும் என கூறி ஒரு பெண்ணை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கும்பல் அறிமுகப்படுத்தும். பின்னர் சிறப்பு பூஜைகள் மற்றும் மந்திர உருவேற்றுதலுக்காக அவர்களிடம் இருக்கும் ரொக்க பணம் மற்றும் தங்க நகைகளை கைமாற்றுமாறு அந்த பெண் வற்புறுத்துவார். கடைசியில் பூஜைக்கு பின் பணத்தையும் நகையையும் திருப்பி கொடுப்பதற்கு பதிலாக பிளாஸ்டிக் பைகளில் தேவையற்ற பொருட்களை வைத்து மாற்றி தந்துவிட்டு அவர்கள் தப்பிச் சென்று விடுவார்கள். இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்தே இந்த மோசடி கும்பல் செயல்பட்டு வந்ததாக நம்பப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 12 பேரும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர்.